இரண்டாவது சுற்று அவங்களுக்கு வந்துருவோம். இரண்டாவது சுற்று எந்த ஏஜ்ல இருப்பாங்க? ரொம்ப குறைஞ்சபட்சம் எடுத்தா கூட செகண்ட் ரவுண்டு நமக்கு ரொம்ப மினிமம் 25 வயசு வச்சுக்கலாம் தோராயமா. ஏன்னா 25, ஏன்னா சில பேருக்கு பிறக்கும் போதே ஜென்மசன்லாம் நடந்திருக்கும். ஸோ அவங்களாம் அந்த 26, 27 வந்துடும். நம்ம 25 கூட வச்சுக்கலாம், 26, 27. அதிகபட்சம் இந்த இரண்டாவது சுற்று அப்படிங்கிறது அதிகபட்சம் எந்த வயதுக்குள்ள வரைக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு 53, 55 வயசு வரைக்கும் அந்த மாதிரி ஏஜ் கிரைட்டீரியாவில் இருந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு. இதுக்கு பேர் வந்து பொங்கு சனி. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களாம் என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் நான் சனியை பற்றி நிறைய பேசுகிறேன் அப்படின்னா, மேஷத்துக்கு வந்து டாமினேட் பண்ண போகிற பிளானட்டே வந்து சனி தான் நெக்ஸ்ட் இயரில். ஏன்னா அவர் தான் க்ளோஸாக வருவார் உங்களுக்கு. ராகு வந்து உங்கள் ராசியை விட்டு விலகிடுறாரு, குருவும் விலகிடுவார், சனி தான் க்ளோஸாக இருப்பார். அதனால் அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். மற்ற கிரகங்களுக்கும் பலன் இருக்குது, நான் மொத்தமாக சொல்கிறேன். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ரவுண்டில் சனி ஆதிக்கத்தில் வரவங்களுக்கு பொங்கு சனி வளர்ச்சியை நிச்சயமாக தரும். அந்த வளர்ச்சியை கொடுக்குறது குரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இந்த பக்கம் ராகு ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்டு உள்ளவங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்னென்னா செய்கிற செயலை தீர்க்கமாக பொறுமையாக அதை வந்து வேகம் காட்ட. ஏன்னா மேஷத்துக்கு வந்து வேகம் உண்டு, வேகம் வந்து அதிகம் உண்டு மேஷத்துக்கு. அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சி பண்ணிங்கன்னா போதும், ரிசல்ட் கொடுத்துரும். என்னென்ன ரிசல்ட்? கல்யாண விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு 2வது திருமணமாக இருக்கலாம், குழந்தை விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், வெளிநாடு முயற்சி, ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணுறீங்க, அந்த முயற்சியாக இருக்கலாம். ஒருவேளை ஒரு நல்ல வெல்த் அக்குமுலேஷன், இந்த டைம் தான் நான் சம்பாதிக்க முடியும், ஓடி ஆடி ஏதாவது பண்ணுறேன், நான் வந்து பொருளாதாரத்தை சேர்க்கணும், அந்த முயற்சியாக இருக்கலாம். வாகனம் வாங்குறது, பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கிறது, அதே மாதிரி குடும்ப தேவைகளை வந்து அழகாக பூர்த்தி செய்கிறது, இந்த மாதிரி எல்லா முயற்சியும் பொசிஷன், நல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் பொசிஷன் எதிர்பார்க்கறது. ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ஆசையும் வரும், அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ண நல்லது. இவங்களுக்கு இது பொங்கு சனி. அதே மாதிரி மேஷத்துக்கு குருவுடைய பலன், ராகு கேதுவுடைய பலன், மற்ற கிரகங்களுடைய பயிற்சி எல்லாமே நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், பயப்பட தேவையில்லை.